வணக்கம் மக்களே. நடிகர் சிவாஜியை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாடகர் வாலியை பார்த்தாலே நடிகர் சிவாஜி கணேசன் பாடும் அந்த பாடல், அந்த அளவுக்கு அந்த பாடல் பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1960களில் முன்னணி இசையமைப்பாளராக இருந்தவர் தான் MS விஸ்வநாதன் அவர்கள். இவரோட இசையில் பலரும் பாடல்களை எழுதியிருந்தாலும் அதிக பாடல்களை எழுதியது கவிஞர் கண்ணதாசனும் பாடகர் வாலியும் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் கண்ணதாசன் சினிமாவில் பெரிய பாடலாசிரியராக இருந்தப்போ கவிஞர் வாலி வாய்ப்பு தேடிட்டு இருந்தாங்க. 2 வருஷத்தில் 4 பாட்டு மட்டுமே எழுதியிருக்காங்க கவிஞர் வாலி அவர்கள். ஒரு கட்டத்தில் சினிமாவை விட்டு வேறு வேலைக்கு போயிடலான்னே முடிவு செஞ்சுட்டாங்க. அப்போதான் கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமான்ற பாடல் அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து மீண்டும் முயற்சி செஞ்சு பாடலாசிரியராக ஆனதுக்கு வழிவகுத்தது. இதுக்கப்புறம் MS விஸ்வநாதனோட இசையில் நடிகர் MGRக்கும் சிவாஜிக்கும் பல பாடல்களை எழுதியிருக்கிறார் கவிஞர் வாலி என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பாடல் எல்லாமே சூப்பர் ஹிட் பாடலாக தான் அமைஞ்சிச்சு. கண்ணதாசனுக்கும் MGRக்கும் ரெண்டு பேருக்கு இடையில் அரசியல் ரீதியாக மோதல் வந்தப்போ கூட வாலி தான் தன்னோட அனைத்து படங்கள்லேயும் பாட்டு எழுதணும்னு சொல்லி எழுத வச்சார் நடிகர் MGR அவர்கள். MGRக்கு அவரோட அரசியல் தொடர்பான பல பாடல்கள் எழுதி கொடுத்தவர் கவிஞர் வாலி என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் சிவாஜிக்கு அவர் எழுதிய பாடல்களும் சாகாவரம் பெற்றவை தான் சொல்லலாம். இந்த நிலையில் ஊடகம் ஒன்றில் கவிஞர் வாலி பேசினப்ப, சிவாஜிக்கு நான் பல பாடல்கள் எழுதியிருந்தாலும் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோன்ற பாடல் தான் சிவாஜிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டோட சரணத்தில் வர இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல, மலைமேகம் குடிக்கும் குளிர் நிலவும் அல்ல, இந்த வரிகள்லாம் அவரையே சிலாகித்து பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். என்னை எப்போது பார்த்தாலும் வா வாத்தியாரேன்னு சொல்லி இந்த பாட்டை பாடி தான் வரவேற்பாங்கன்னு கவிஞர் வாலி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே நடிகர் சிவாஜி படத்தில் வந்திருக்க நிறைய தத்துவ பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதியிருக்காங்க. அதே நேரம் பல ஹிட் பாடல்களை கவிஞர் வாலியும் எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் நடிகர் சிவாஜியை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.